அலகு 9 மலேசியாவின் பெருமிகு விளையாட்டுகள். பாகம் 1. நீங்கள் கற்கப்போவது என்ன? தேசிய அளவிலும் உலக அளவிலும் விளையாட்டுகளில் மலேசியாவின் அடைவு நிலை. ஒற்றுமையின் கருவியாக விளையாட்டின் பங்கு. மலேசியாவின் பெருமைமிகு விளையாட்டுகளின் அடைவு நிலை. பூப்பந்து 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மலேசிய பூப்பந்து சங்கத்தின் வழி நம் நாட்டின் பூப்பந்து விளையாட்டு வளர்ச்சி பெற்றது. சங்கம் தேசிய பூப்பந்து போட்டியை ஏற்பாடு செய்கிறது. பஞ்ச்குணாலன், மிஸ்பூன் சீடெக், லீ சொங்வே போன்ற பெருமைமிகு விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதில் வெற்றி பெற்றது. பன்னாட்டு அளவில் தேசிய பூப்பந்து விளையாட்டின் சிறப்பான அடைவு நிலைகள். எடுத்துக்காட்டாக 5 முறை தோமஸ் கிண்ண போட்டியில் வெற்றியும் ஒலிம்பிக்கில் வெள்ளி வெண்கலப் பதக்கமும் பெற்றது. இங்கிலாந்து பொது பூப்பந்து போட்டியின் ஆண்களுக்கான ஒற்றையர் இரட்டையர் போட்டிகளில் வெற்றி பெற்றது. காற்பந்து 1963ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய காற்பந்து சங்கத்தால் நம் நாட்டில் காற்பந்து விளையாட்டு முன்னேற்றம் அடைந்தது. மலேசிய காற்பந்து சங்கம் மலேசியா லீக் காற்பந்து போட்டிகளை ஏற்பாடு செய்கிறது. தேசிய அணியை பிரதிநிதிக்கும் பல திறமையான வீரர்களான சோ சின்னன், ஜேம்ஸ் போங், சபாவி ரெடிட் போன்றோரை உருவாக்கியுள்ளது. தேசிய காற்பந்து அணி பன்னாட்டு அளவில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. உதாரணமாக 1972ஆம் ஆண்டு மூனிக் ஒலிம்பிக் போட்டிக்கும் 1980ஆம் ஆண்டு மோஸ்கோ ஒலிம்பிக் போட்டிக்கும் தேர்வு பெற்றது. 2010ஆம் ஆண்டு சுசுகி கிண்ணத்தை வென்றது. திடல் தட போட்டிகள். 1. 1952ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மலேசிய அமைச்சர் விளையாட்டு சங்கத்தின் கீழ் நாட்டின் திடல் தட விளையாட்டு முன்னேற்றம் அடைந்தது. KOAM இப்பொழுது மலேசிய ஓட்டப்பந்தய சங்கம் காம் என அறியப்படுகிறது. 2. தேசிய ஓட்டப்பந்தய சங்கம் தேசிய திடல் தட போட்டிகளை ஏற்பாடு செய்கிறது. டாக்டர் MJ கதீசன், ரான் பெட், வாட்சன் ஞாம்பேக் போன திறமையான தேசிய திடல்தட வீரர்களை உருவாக்குவதில் வெற்றி பெற்றது. 3. திடல்தட வீரர்கள் 1966லும் 1982லும் ஆகிய விளையாட்டுப் போட்டியின் 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றது. பன்னாட்டு அளவில் திடல்தட போட்டிகள் முன்னேற்றத்தை அடையச் செய்தது. 2017ஆம் ஆண்டு 8 தங்கப்பதக்கத்தை வென்று தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டியில் சி என நாடு ஒட்டுமொத்த வெற்றியாளராவதற்கு துணை நின்றது. ஹாக்கி. நம் நாட்டில் ஹாக்கி விளையாட்டு 1953ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மலேசிய ஹாக்கி சம்மேளனத்தால் இயக்கப்படுகிறது. மலேசிய ஹாக்கி சம்மேளனம் தேசிய ஹாக்கி லீக் போட்டிகளை நடத்துகிறது. தேசிய அணியை பிரதிநிதித்திக்கும் திறமையான வீரர்களான பூன் பூக்லோக், சர்ஜித் சிங், மிர்னா வான் நபாவி போன்றோரை உருவாக்கியுள்ளது. தேசிய ஹாக்கி அணி 8 முறை உலக கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்று பன்னாட்டு அளவில் நாட்டின் பெயரை பதித்தது. 1975ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுகளில் 4வது இடத்தையும் 1998ஆம் ஆண்டு 2ஆம் இடத்தையும் வென்றது. நாட்டின் பெருமைமிகு விளையாட்டு வீரர்கள். லீ சொங்வே 2006, 2008, 2012, 2013ஆம் ஆண்டுகளில் உலகின் முதல் நிலை பூப்பந்து வீரர் என்ற பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டவர். அகில இங்கிலாந்து பொது பூப்பந்து போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 4 முறை வெற்றியாளர். உலக பூப்பந்து கூட்டமைப்பு BWF 5 முறை ஆடவருக்கான சிறந்த விருது வழங்கி கௌரவித்தது. நிக் கோல் என் டேவிட் உலகின் முதல் நிலை பெண் ஸ்குவாஷ் வீராங்கனை என்ற பட்டத்தை நீண்ட காலம், அதாவது 108 மாதங்கள் தக்க வைத்துக் கொண்டவர். 8 முறை உலக பொது வெற்றியாளர் விருதையும் பிரிட்டிஷ் பொது போட்டி, ஹாங்காங் பொது போட்டி, கத்தார் கிளாசிக் ஆகிய போட்டிகளில் முதலிடம் அடைந்துள்ளார். 2021ஆம் ஆண்டின் சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். குகன் 1997, 1999, 2003ஆம் ஆண்டுகளில் மலேசியா லீக் ஹாக்கி போட்டியில் அதிக கோல் புகுத்தியவர். 2000ஆம் ஆண்டு தொடங்கி 2006ஆம் ஆண்டு வரை மலேசியா அணியின் தலைவர் பொறுப்பு வகித்தார். உலக கிண்ணம், ஒலிம்பிக் விளையாட்டு,
வெற்றியாளர் கிண்ணம், காமன்வெல்த் போட்டி, ஆசிய விளையாட்டு, ஆசிய கிண்ணப் போட்டி போன்ற பல்வேறு முக்கிய போட்டிகளில் 341 முறை நாட்டை பிரதிநிதித்திருந்தார். பண்டேலோ ரீனோங் அனாக் பம்க். முக்குளிப்பு வீராங்கனையான இவர் 2012இல் லண்டன் ஒலிம்பிக்கில் நாட்டிற்கு முதல் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் மலேசியா அணியின் கொடியை ஏந்தி சென்ற முதல் பெண்மணி ஆவார். 2021ஆம் ஆண்டு டோக்கியோ மனா உலகக்கிண்ண முக்குளிப்பு விளையாட்டில் தங்கப் பதக்கத்தை வென்றார். முகமட் அசிசுல் அவங் பிப்ரவரி 2021ஆம் ஆண்டு உலக அதிவிரைவு மிதிவண்டி போட்டியில் தனிநபர் பிரிவில் முதல்நிலை பட்டத்தை பெற்றார். 2017ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் நடைபெற்ற உலக தடல மிதிவண்டி போட்டியில் UCI தங்கப் பதக்கம் வென்றவர். 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கமும் 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கமும் வென்ற நாட்டின் முதல் மிதிவண்டி வீரர். தே போக்கல் ரோர்க்கல் மேன் என்று அழைக்கப்படுகிறார். மலேசிய மின்னியல் விளையாட்டுப் போட்டி. உலக மின்னியல் பஸ் 2021 விளையாட்டில் இறுதி சுற்றில் நாட்டை பிரதிநிதித்தது. ரே மான்டான் புன்ஷோ, ஷியக்கசாய் அசினன், அமால் புவால் ரசலி, முகமது ஹாஷிம், முகமட் டலீப் யூஹினி ஆகியோர் அணி உறுப்பினர்களாக இருந்தனர். உலகின் 7வது சிறந்த இடத்தை பெற்றது. நாகூரா மா அப்துல்லா கவாங்கு வின் தேசிய நீச்சல் வீராங்கனையின் சிறந்த அடைவு நிலைகள். 1985ஆம் ஆண்டு பாங்காக்கில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 7 தங்கப் பதக்கம். 1987ஆம் ஆண்டு ஜாகர்தா தென்கிழக்கு ஆசிய CE விளையாட்டுப் போட்டியில் 7 தங்கப் பதக்கம். 1989ஆம் ஆண்டு குவாலாலம்பூர் தென்கிழக்கு ஆசிய CE விளையாட்டுப் போட்டியில் 8 தங்கப் பதக்கம். அப்துல்லா மாலிக் முதண்டூர் போட்டியில் 8 தங்கப் பதக்கம். உடற்கல்ப்ளூர் போட்டியில் நாட்டின் நற்பெயரை மணக்க செய்தவர். கலரார் பிரிவில் 6 முறை மிஸ்டர் ஆசியர் பட்டத்தை வென்றுள்ளார். 1986, 1991ஆம் ஆண்டுகளில் தேசிய விளையாட்டு வீரர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பாராலிம்பிக் விளையாட்டின் சிறந்த வீரர்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.